ஏய் வெளில வாடா. வாடா வெளில. சார் ஏய் பாக்கிறதுக்கு படிச்ச பையன் மாதிரி டீசெண்டா இருக்கிற. ஒழுங்கா உழைச்சு சம்பாதிடா. இனிமேல் கண்டிப்பாக உழைச்சி மட்டும் தான் சார் சம்பாதிப்பேன். ஏய் உன் மேல ஏன் எஃப்ஐஆர் போடல தெரியுமா? பாக்கிறதுக்கு சின்ன வயசா இருக்கிற. எஃப்ஐஆர் கண்டி போட்டேன்னு வச்சுக்க 6 மாசம் 1 வருஷம் உள்ள இருக்கணும். போட. இனிமேல் உழைச்சி மட்டும் தான் சார் சம்பாதிப்பேன். வரேன் சார். அப்புறம் எஸ்ஆர்கே சொல்லுங்க சார். எதிர்காலத்துல எதனா திட்டம் இருக்கா? கேட்குறது எனக்கு புரியுது சார். அரசியலுக்கு வருவேனா, மக்களுக்கு ஏதாவது திட்டம் தீட்டுவேனான்னு அப்படி ஒரு ஐடியா இல்லை சார். பொது வாழ்க்கைக்கு போனால் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. நான் இப்போ இந்த துறையிலேயே மக்களுக்காக எவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் போய் அரசியலில் நின்று சிஎம் ஆகி பல திட்டங்கள் கொடுப்பேன் அப்படின்றதெல்லாம் பாசிபிள் இல்லை சார். எதிர்காலத்துல எதனா ப்ரொமோஷன் வாங்குற திட்டம் இருக்கான்னு கேட்டேன். நீங்க வேற என்னென்னவோ பேசுறீங்க சார். திட்டம் நான் போடக்கூடாது சார், மேலிடத்துக்கு தெரியணும். இவ்வளோ உழைக்கிறாரு, இவருக்கு அடுத்த போஸ்டிங் போடுவோம். போடல சார். எத்தனை இடம் மாத்தலாகி வந்திருக்கேன். அத்தனை மாத்தலாகி கஷ்டப்பட்டதுக்கு இது வரைக்கும் எனக்கு போஸ்டிங் தரல. இருந்தாலும் என் உழைப்பை மட்டும் நான் விடல சார். கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் டே நைட்டா. எனக்கு பதவி முக்கியம் இல்லை சார். என்னுடைய கடமை, என்னுடைய நேர்மை, என்னுடைய பொறுமை, மக்கள் பற்று, நாட்டு பற்று, இதுல தான் சார் என்னுடைய ஜீவன் ஆவி எல்லாமே இருக்கு சார். 7 ஸ்டேஷன்ல உழைச்சு கூட எதுக்கு அப்போ உங்களுக்கு ப்ரொமோஷனே போடல? சொல்றேன் சார். யாரோ பண்ற தப்புக்கு எல்லாருக்கும் தண்டனை ஆணுவாங்கல்ல, அந்த மாதிரி நடந்திருக்கு சார். ஒரு சின்ன ஸ்டோரி கதை சொல்றேன் சார். அதாவது ஒருத்தன் ஃப்ளைட்ல போயிருக்கான். ஃப்ளைட்ல போனவன் சீட்ல உக்காந்துட்டு டிராவல் பண்ணும்போது முன்னாடி ஒரு ட்ரே இருக்கும் சார். டீ கொடுத்தாங்கன்னா அதில் தான் வச்சு சாப்பிடுவாங்க. டிஃபன் கொடுத்தா அதை வச்சு தான் சாப்பிடுவாங்க. அந்த ட்ரேவை ஓப்பன் பண்ணி பார்த்தான் சார். ஏற்கனவே எவனோ டிராவல் பண்ணவன் டீ குடிச்சிட்டு போனால் அந்த கரை அதில் இருந்திருக்கு. உடனே பார்த்துருக்கான். ஐயோ இதுவே கிளீன் பண்ணலையே, இந்த ஃப்ளைட் எப்படி ஓட போகுது, இதையே பார்க்காத இவங்க என்ன நிறுவனம் நடத்துறாங்க அப்படின்னாங்க. சார் அது மெக்கானிக் வேலை, இது ஹவுஸ் கீப்பிங் வேலை. ஆனால் உக்காந்துருவ மனநிலை என்ன, இங்கே க்ளீன் பண்ணலன்னா இன்ஜினே சரியா இருக்காது. அது மாதிரி நம்ம டிவிஷனில் யாரோ பண்ண தப்புக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் மொத்த பேருக்கு ப்ரமோஷன் தர மாட்டாங்க. இப்படி நான் போகிறதுல ஏதாவது கொலாப்ஸ் பண்ணிடுறாங்க. அதனால எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல. என் மேலே எந்த தப்பும் இல்லை சார். இதே மாதிரி தான் எல்லா ஸ்டேஷன்ல பேசிட்டு இருப்பீங்களா சார்? ஒன் திங் நீங்கள் புரிஞ்சுக்கங்க சார். அதாவது சார், நம்ம அரசியல்வாதி கிடையாது, அதே நேரத்தில் மேடை பேச்சாளரும் கிடையாது. ஆனால் நம்ம பேசணும் சார். மக்கள் சொல்ல வராங்கன்னா என்ன சொல்ல வராங்க, ஏது சொல்ல வராங்க, அவங்க சொல்ல வர்றது நமக்கு புரியுதா, நம்ம அவங்களுக்கு பதில் கரெக்டாக சொல்கிறோமா, இப்படி நல்லா பேசினா தான் சார். அந்த மாதிரி பேசி பேசி தான் அது எல்லா ஸ்டேஷன்லேயும் நான் இருந்தேன்னா ஒருத்தர் கூட உள்ளே வர மாட்டாங்க. ஏன்னா சார் கண்டுபிடிச்சிருவாரு, பேசியே கண்டுபிடிச்சிருவாரு. அவ்வளோ சாதுரியம் இருக்குன்றதுனால மோஸ்ட்லி நான் இருக்கிற ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்டே வராது சார். நீ எந்த அளவுக்கு ஸ்டேஷன்ல கழுத்து அறுத்துந்தனா இந்த அளவுக்கு பேசியிருப்பாங்க. இதுக்கு எந்திரிச்சு வேற உன் பிளாஷ்பேக் சொல்றியா? உக்காருங்க சார். என்னுடைய ஒரு லட்சியத்தை சொல்றேன் சார், மனசுலயே பூட்டி கிடந்தது. நீங்களா கேட்டதால சொல்லணும்னு நினைக்கிறேன். சாதாரண சண்டை கேஸோ சாதாரணமான ஒரு கேஸ் அட்டன் பண்ணி ப்ரமோஷன் வாங்குறதுக்கு ஈடுபாடு இல்லை. குழப்பமா இருக்கணும், யாராலையும் தீர்க்க முடியாதா இருக்கணும், பிரச்சனை பெருசா இருக்கணும், எல்லாரும் இது எப்படி நடந்திருக்கும் அது எப்படி அப்படி குழப்பிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதை அட்டன் பண்ணி அதை கிளியர் பண்ணி இவர் தான் கண்டுபிடிச்சார் எஸ்ஆர்கே தான் எஸ்ஆர்கே தான் அப்படின்ட்டு பிரதமர் கையால, ஜனாதிபதி கையால, அமெரிக்க அதிபர் கையால, இப்படி உலக நாடு இருக்கு பார்த்தீங்களா, அவங்க கையால ப்ரமோஷனும் அவார்டு வாங்கணும்னு ஆசை சார். யோ நீ இருக்கிறது தமிழ்நாடு போலீஸ்லயா? உனக்கு எதுக்கு அமெரிக்க அதிபரோ நம்ம நாட்டு பிரதமரோ உனக்கு அவார்டு தரணும்? என்ன சார் சொல்றீங்க, தரமாட்டாங்களா? அப்ப அங்க ஜனாதிபதி எதற்கு இப்படி போய் நேரம் நெஞ்சு நிமித்திட்டு இருக்கும்போது வீர சக்கரா ஏதோ ஒன்னெல்லாம் கொடுக்குறாங்களா சார்? அப்படி எனக்கு கொடுக்க மாட்டாங்க. உனக்கு இதுக்கெல்லாம் என்னால விளக்கம் கொடுக்க முடியாதியா? ஒழுங்கா வேலையை பாரு.
உட்காருங்கம்மா. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? அவர் தான் கேக்குறாருல்ல, சொல்லு. ஏமா அழுவாதம்மா, எதுவா இருந்தாலும் சொல்லு. சார் பாவம் சார், துக்கம் தொண்டை அடைக்குது. நல்ல டாக்டர் அப்ப காமிச்சிட்டு வரியா, அப்புறம் சொல்றியா? சார் பக்கத்துல இஎன்டி டாக்டர் யாருன்னா இருக்காங்களா சார்? இசிஜி ஈஸ்ட் சைடு இருக்கு, டாக்டர் வீடு நார்த் சைடு இருக்கு. எங்க போனீங்க? சார் தொண்டை அடிச்சா இசிஜி எல்லாம் எடுக்கணுமா சார்? ஏமா இது போலீஸ் ஸ்டேஷன், நான் ஒரு போலீஸ் அதிகாரி, என்கிட்ட பேசுறவங்க ஞாபகம் இருக்கா? சாரி சார், மறந்துட்டேன் சார். எங்க இருந்து வரீங்களோ நீங்களா? ஏமா அழுவுறத நிறுத்திட்டு சொல்லுமா. என்ன மொழி நீ பேசுறது? சார் புரியலையா சார்? அவ தமிழ்ல தான் சார் சொல்றா. ஏமா மதுரை தமிழ், கோயம்புத்தூர் தமிழ், திருநெல்வேலி தமிழ், ஏன் சென்னை தமிழ் எனக்கு தெரியுமா? இவங்க எந்த தமிழ்லமா பேசுறாங்க? சார் இவளுக்கு எல்லா தமிழும் தெரியும் சார், அதுலதான் சார் சொல்லிட்டு இருக்கா. ஏமா பிரச்சனை யாருக்குமா, அத சொல்லுமா. சார் அவ சொல்றதும் புரியலன்றீங்க, அப்புறம் பிரச்சனை என்னன்னு சொல்லுன்னு சொல்றீங்க. என்னதான் சார் சொல்றது? நானு இந்த யூனிஃபார்ம் போடும்போது ரொம்ப ப்ரௌடா நினைச்சேம்மா, இப்போ ஃபீல் பண்றேன் இந்த ட்ரெஸ்ஸை ஏன் போட்டேன்னு. சார் என் பையன் கூட ஸ்கூல் காம்படிஷன்ல இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காரு சார். ஐயோ பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்றதா சொல்லுங்கம்மா, இல்ல கிளம்புங்கம்மா, எனக்கு 1000 வேலை இருக்கு. சார் 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 ஏ பாவண்டி, அவர் அழுதுருவார் போல இருக்குது, கொஞ்சம் தெளிவா சொல்லுடி. சார் சார் எங்க வீட்டுல திருடு போயிடுச்சு சார். எங்கெங்க திருடு போச்சு தெரியுமா? பீரோல திருடு போச்சு சார், டைனிங் ஹால்ல திருடு போயிடுச்சு சார், கிச்சன்ல கூட சார், ஹால்ல கூட வச்சிருந்தேன் சார், திருடு போயிடுச்சு சார். எல்லாத்தையும் திருடு போயிட்டாங்க சார். ஏமா நீங்க சொல்றது உங்க வீட்டுல உள்ள எல்லா இடமுமா? ஆமா சார். எப்ப திருட்டு போச்சு? சார் காலையில சார். காலையில திருட்டு போனதுக்கு இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. இப்ப கைரேகை நிபுணர்கள்லாம் வரவழைக்கணும். சரி, பூட்டு எல்லா இடமும் உடைஞ்சிருந்ததா? சார் பூட்டெல்லாம் உடைக்கல சார், ஆனா பீரோ உள்ள இருந்து திருடு போயிருக்கு சார். அதே மாதிரி கிச்சன்ல வச்சிருந்தேன் சார், கடுகு டப்பால, அதுல இருந்து திருடு போயிருக்கு சார். இது போல வீட்டுல இருந்து எல்லா பொருளும் வச்ச இடத்துல இருக்கு சார், ஆனா பொருள் திருடு போயிருக்கு சார். ஏமா புரிஞ்சு போச்சு, வெளியில இருந்து வந்து யாரும் திருடல, வீட்டுல உள்ளவங்க தான் திருடி இருக்காங்க. உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? சார் என் புருஷன் 2 பசங்க, அவ்வளவுதான் சார். நாங்க 4 பேர் தான் சார் வீட்டுல இருப்போம். புருஷன் அவசரத்துக்கு எடுத்திருப்பான், அது வேற எவனோ திருடிட்டான்னு வந்து இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குற. சார் என்ன சொல்றீங்க? என் புருஷன் எல்லாம் எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை சார். எப்படிமா அவ்வளவு கான்பிடென்டா சொல்ற? சார் அவர் ஊருக்கு போய் 10 நாள் ஆச்சு சார். ஒருவேளை வந்து திருடிட்டு போயிருப்பானோ? சார் அவர் அது மாதிரி ஆள் கிடையாது சார். உன் பிள்ளைங்க ஏதாச்சும் கை வச்சிருக்க வாய்ப்பு இருக்கா? கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சார், நீங்க போலீஸ் தானா? யார பார்த்து என்ன கேள்விமா கேக்குற? இல்ல சார், எல்கேஜி யூகேஜி குழந்தைங்க எப்படி சார் திருடும்? இவங்க குழந்தைங்க எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்க தான் எனக்கு எப்படிமா தெரியும்? சார் நான் தான் சொன்னேனே, ஒரு புருஷன் 2 பசங்கன்னுட்டு. பசங்க தானம்மா சொன்னேன், எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்க இருக்காங்க நான் கிட்ட சொன்னேன். சரி சார், இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல யாரு திருநாங்கன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க சார். சரி, உன் புருஷன் உன் பசங்களை விட்டுருமா, அது தவிர உன் வீட்டுக்கு வேற யாரெல்லாம் வந்துட்டு போவா? சார் நான் சொல்லட்டா சார், இவ வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுவா சார், அதை வந்து கொடுத்துட்டு போவாங்க சார். அதுக்கப்புறம் செருப்பு எதனா வேணும்னாலோ வேற ட்ரெஸ் எதனா வேணும்னாலும் ஆர்டர் பண்ணுவேன் சார், அவங்க எல்லாம் வந்து கொடுத்துட்டு போவாங்க. போஸ்ட்மேன் வந்து போஸ்ட் கொடுத்துட்டு போவாங்க சார். அவங்க மேல எல்லாம் டவுட் பண்றீங்களா சார்? ஏமா அவங்க எல்லாம் வாசல் வரைக்கும் தானே வந்து கொடுத்துட்டு போவாங்க, வீட்டுக்குள்ள இருக்க பீர வண்டியை வந்து கொடுத்துட்டு போவாங்க. சார் நீங்க ரொம்ப பிரில்லியன்ட் சார், வெளியில தான் வந்து கொடுத்துட்டு போவாங்க, எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? எல்லாரும் வெளியில தான் வந்து கொடுத்துட்டு போவாங்க, இதை கண்டுபிடித்து வெளில இருந்து யாருன்னா வரணுமா? அப்ப இவர் பிரில்லியன்ட் கிடையாது, புரியுதா உனக்கு? நீங்க 2 பேரும் கொடுக்குற சர்டிபிகேட் எனக்கு ரொம்ப முக்கியம். சார் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க சார், என் பொருள் எப்ப சார் கண்டுபிடிச்சு கொடுப்பீங்க? வரும்போது தேம்பி அழுதுன்னு வந்த, இப்போ வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுறியா? சார் ஒரு விஷயம் சொல்றேன் சார், உங்க தாத்தா செத்தப்போ நீங்க அழுதுருப்பீங்க, இப்பவும் அழுதுட்டு இருக்கீங்களா சார்? இப்ப எதுக்கு தேவையில்லாத எங்க தாத்தா கதையை எழுதுற? சார்
இன்னுமா புரியலையா சார் உங்களுக்கு? அவ ஃபர்ஸ்ட் வந்தப்ப அழுதா, இப்ப அழலன்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் உங்க தாத்தா இறந்தப்ப நீங்க அழுதுருப்பீங்க, இப்ப நீங்க அழுதுட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோர்வையா சொன்னா சார். உங்க 2 பேர் புருஷனும் உங்க கூட தான் இருக்காங்களா? சார் எங்க 2 பேரு புருஷங்களும் எங்க கூட தான் இருக்காங்க. ஆனா அப்பப்போ பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருவாங்க, அதனால கூடயே இல்ல சார். நல்லா வருவேன் சார். எனக்கு திட்டினது கூட தெரியாம எனக்குன்னு கேக்குதே. உனக்கும் நன்றி சார். எப்ப சார் கண்டுபிடிப்பீங்க? உன் புருஷன் ஊர்ல இல்ல, வெளியூர்ல இருக்கான். உங்க பசங்க 2 குழந்தைங்கன்ற டெலிவரி பாயா வாசல் வரையும் தான் வந்து கொடுத்துட்டு போவான். அதெல்லாம் நான் கேட்கல. உங்க வீட்டுக்குள்ள யார் வந்துட்டு போவா? சார் இவ தான் சார் வந்துட்டு போவா. சார் வாரத்துக்கு 4 நாள் இவ வீட்டுலதான் சார் இருப்பேன் நானு. இப்ப புரிஞ்சு போச்சு. மேடம் நீங்க ஒண்ணு வெளில இருங்க. சார் நான் மட்டுமா இல்ல அவளுமா சார்? நீ வெளியில இரு, அவங்க உள்ள இருக்கட்டும். சார் படிச்ச பொண்ணுதான் சார், நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க சார். நான் வெளில வெயிட் பண்றேன் சார். எதுக்கு நம்மள வெளியில போ சொல்றாங்க? ஏமா நீதான் எடுத்திருப்ப, எல்லாம் தெரிஞ்சிருச்சு. எஃப்ஐஆர் போடாத அவனு விட்டுறமா, எடுத்த பொருளை கொடுத்துரு. சார் என்ன சார் நீங்க என் மேல பழி போடுறீங்க? நான் அப்படியேப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது, என் மேல எல்லாம் பழி போடாதீங்க. ஏமா அந்த வீட்டுக்குள்ள வேற யாரும் போறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அது உனக்கும் தெரியும். நீ மட்டும்தான் போயிட்டு வர. பார், எடுத்த பொருளை கொடுத்துரு, உன்னை காப்பாத்தி விட்டுறேன். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அவனை உழைச்சி சாப்பிடு அப்படி சொல்லியிருக்கீங்கன்னா அவன் உரிமை இருக்கு உங்களுக்கு. ஏன்னா அவன் பொண்டாட்டி விடிய தம்பி மச்சான உழைச்சி சாப்பிடுன்னு சொல்லியிருக்கீங்க. யோ எஸ்ஆர்கே, நான் திருடனை போய் என் மச்சான்ற? அவன் ஏற்கனவே இங்க மாட்டினவையா திருட்டு கேஸ்ல. திருடிலாம் பொழைக்காதரா, உழைச்சு சம்பாரின்னு நான் தான் திட்டி அனுப்பிச்சு விட்டேன். சார் அந்த கேஸ் அப்புறம் பாருங்க சார், முதல்ல எங்க கேஸ பாருங்க சார். அக்கா நல்லா இருக்கீங்களா? அக்காவா? சார் அக்கா திருடு போச்சுன்றான், தம்பி திருடி இருக்கான். நான் குடும்பம் சார் இது. யோ இருக்கிற குழப்பத்துல நீ வேற ஏன் என்ன போட்டு குழப்புற? என்ன சார் குழப்பம் உங்களுக்கு புரியல? அக்கா முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, ஏதாவது உஷார் பண்ணு, எதனா வாங்கிட்டு போலான்ட்டு. யார் அது? பெரிய அக்காவுடைய பெரிய அக்காவோட வந்துருக்கு. தம்பி திருடும் போது நான் புடிச்சிட்டேன், கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்போ அப்படியே கூண்டோடு நம்மக்கிட்ட மாட்டிக்கினாங்க. ப்ரமோஷன் தான் சார் நமக்கு. யோ இவங்க 2 பேர் எதுக்கு வந்திருக்காங்கன்னு உனக்கு தெரியாது, அவனை நீ இங்க ஏன் கூப்பிட்டு வந்து எனக்கு தெரியாது. என்ன எஸ்ஆர்கே பேசுறீங்க? என்ன சார் அதிகாரியா இருந்து உங்களுக்கே புரியலன்றீங்க? இவங்க திருடு போயிடுச்சின்னு வந்திருக்காங்க, அவன் திருடுனான்னு நான் பிடிச்சின்னு வந்திருக்கேன். ஒரு கோர்வையா இருந்ததுன்னு பார்த்தேன். சரிங்க சார், இப்போ அந்த கேஸ் முதல்ல இல்லாமா, இந்த கேஸ் இல்லாம சாபுத்திரி போடலாமா? எல்லாம் கை தூக்குங்க. யோ நீ வேலை பாக்குறதுனால பரவாயில்லையா, கொஞ்ச நேரம் சும்மா இருயா. அப்ப சாபுத்திரி வேணான்றீங்க. சரி வேணா விடுங்க, நீங்களே பேசுங்க. டேய் மறுபடியும் என்னடா பண்ணி தொலைச்ச சொல்றா, உன்னை அமுச்சு விட்டு இவங்களோட கேஸ நான் பாக்குறேன். அதான் சார், 2வது அவனை கூட்டு வந்தேன், முதல்ல இவங்க வந்தாங்க. இதை விசாரிக்கிறாருன்னா அப்ப என் பவர் பார்த்துக்கோ. எதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் பாக்கணும்னு தெரியல இந்த ஆளுக்கு. யோ அதனாலதான் உன்னை பல ஸ்டேஷன்ல இருந்து தெத்தி விட்டுருக்காங்க. டேய் என்னடா பண்ணி தொலைச்ச? சார் நீங்க என்ன சொன்னீங்க? ஒழிச்சு சாப்பிட சொன்னீங்க. ஒழிச்சு சாப்பிட்டா சார் நீங்க கூட்டின்னு வந்துட்டாரு. எஸ்ஆர்கே அவன் ஒழுங்கா உழைச்சு தானே சாப்பிட்டுருக்கான், அவனை ஏங்க இங்க கூட்டு வந்தீங்க? அவன் சொல்றான் இது நம்பரா இருப்பார். அவன் லோக்கல் தள்ள போடுற கிளிப்ல இருந்து கோல்டு வரைக்கும் வாங்குறது விற்கிறது இதெல்லாம் பண்ணிருக்கிறான். இன்னைக்கு அது விற்கும் போது நான் புச்சவனு சொல்றான் அவன். சார் நான் உழைச்சி தான் சாப்பிட்றேன். என்னடா உழைச்சுன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நான் உழைச்சி சாப்பிட்றேன். அப்படி என்னடா பண்றேன்னா வீட்டுள்ள போய் நைஸா வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியாம திருடி எடுத்துன்னு வரான். ரத்த காயம் கிடையாது, பூட்டு உடைக்கிறது கிடையாது, அடிக்கிறது கிடையாது, ஓதிக்கிறது கிடையாது. கரெக்டா போய் திருடி எடுத்துன்னு வந்து வெளியே வித்துறான். இது பண்ணியிருந்தான் தான் பிடிச்சுன்னு வந்தேன். ஒருத்தனால எப்படி ஆளே இல்லாத நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள போய் பூட்டை உடைக்காம ரத்த காயமே யாருக்கும் ஏற்படாம திருடுறான்றிய,
எப்படியா? எப்படின்னு என்ன கேட்டா, நானும் அந்த வேலையை பார்த்தேன், அவன் தான் பார்த்தான், அவனை கேளுங்க. நீ சொல்ற எப்படிடா? சார் இல்லை எவ்வளோ பெரிய ஹோம்ஒர்க் பண்ண தெரியுமா சார்? முதல்ல வீட்டில் ஆள் இருக்காங்களான்னு பார்க்கணும். ஆள் இல்லாத நேரத்தில் சாவி எங்கே வச்சுருப்பாங்களோ அதை எடுத்து ஓப்பன் பண்ணணும். யாருக்கும் இந்த ரத்த காயமும் வரக்கூடாது சார். அழகா பொருள் எடுத்துட்டு வந்துடணும். நீ கஷ்டப்பட்டு தான் சார் சம்பாதிக்கிறேன். சரிங்க, என்னையா சொல்றாங்க? ஆள் இல்லாத நேரத்துல போகணுமா, சாவி எடுக்கணுமா, பூட்டு உடைக்காம திறக்கணுமா, யாருக்கு ரத்த காயம் ஏற்படுத்தக்கூடாதான், ஹோம்ஒர்க் பண்ணணுமா, அப்படி கஷ்டப்பட்டு தான் நான் சம்பாதிக்கிறேன்னு சொன்னான் சார். பண்ண போய் கேட்டேன் பாரு. ஏய், இது எப்படா சாத்தியமாவும்? நம்மளே நீங்க வேணா அக்காவை கேளுங்க. அக்காவை கேளா? என்ன எஸ்ஆர்கே? சார் நான் அக்கா இல்லை சார், நான் எஸ்ஆர்கே. இவங்கள தான் அக்கா. ஐயோ, உங்ககிட்ட முடியல எஸ்ஆர்கே. என்னம்மா சொல்றாங்க அவன்? சார் ஏதோ ஒரு திருட்டு பையன் என்ன கேட்க சொன்னா நீங்க கேட்பீங்களா? அதுக்கு என் வாய் அப்படி போகுது? அவனை திருடின நான் சொன்னான். நான் திருடினது இது மாதிரி சேஃப்டியா தான் திருடினேன், அக்காவோட கேளக்கான்டான். நல்லபடியா தானே சொன்னான். இந்த காலத்துல நல்லதா பேச ஒத்துக்க மாட்டீங்களா? யோ, உன் வாயை வச்சு போன சும்மாரியா? எனக்கு ஒண்ணுமே புரியாத இருக்கேன். ஒண்ணும் புரியலன்னு சொல்றாரு, எனக்கும் ஒண்ணும் புரியலடி. சார் யாருக்குமே எதுவும் புரியாம பேசினுக்கோம்ல சார். நான் சொன்னது புரிஞ்சுதா சார்? சார் அவன் மட்டும் புத்திசாலியான், நமக்கு தான் ஒன்றும் புரியலன்னா அவனுக்கு புரிஞ்சுதுன்றான். திருடுன்னு அப்படி சொல்லும் போது நம்ம அப்படி சொன்னா புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? என்ன புரிஞ்சுதுன்னா, ஒரு திருடுங்கிட்டலாம் அசிங்கப்பட முடியாது சார், புரிஞ்சுன்னு தான் சொல்ல முடியும். நீங்களும் சொல்லுங்க புரிஞ்சுதுன்ட்டு. சார் உண்மையிலேயே என் நகையை கண்டுபிடிச்சு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா சார்? இருமா கண்டுபிடிப்போம். டேய் அக்காவுக்கு எழுதினிய, அக்காவுக்கு என்ன தெரியும்? சார் அக்காவுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம அக்கா வீட்டுல தான் திருடினா கேட்டு பாருங்க. லோனா கடன் நான் கேட்டு பாக்குறதுக்கு என்ன சார் நடக்குது? நானே கேட்டுக்கிறேன் கொண்டா, சும்மா இரியா. சரிங்க சார். ஏமா அவனா உன் வீட்டுல திருநகிறன்றான்? என்னதாம்மா கதை இது? சார் கதையில நிஜம் சார். சொல்வதெல்லாம் உண்மை. என்ன சொல்வதெல்லாம் உண்மை? சார் என்ன சார் நீங்க சொல்வதெல்லாம் உண்மை பாக்குறது இல்லையா நீங்க டிவில? சார் நல்ல நிகழ்ச்சி சார் அது. சொன்னாங்க பார், எவன் புருஷன் யார் பொண்டாட்டி ஈத்துன்னு போனா, எந்த புருஷன் யார் கூட இருக்கிறான், எந்த கேப் மாதிரி புருஷன் என்னெல்லாம் பண்றான், அதெல்லாம் சுவாரஸ்யமா போடுற சேனல் சார். அதுல பாக்குறாங்க, அதனாலதான் தெளிவா சொல்றாங்க. நீங்க பாக்குறது இல்ல? அது வேற டிவில வர பாக்கணுமா? நம்ம ஸ்டேஷன்ல தான் டெய்லி அதான் பாக்குறோம். உங்களுக்கு விவரம் பத்தலைங்க. இங்க பாக்கல கேட்போம். என்னம்மா ஒரு புலம்புவாங்க, அழுதுவாங்க, நாங்க எழுதுவோம் ரைட்டிங்ல. என்ன ஓடி போனாங்க, இது ஒரு இடத்துல இருக்கும், அது ஒரு இடத்துல இருக்கும், தேடி கண்டுபிடிச்சு கஷ்டப்படுவோம். டிவில அப்படி கிடையாது சார். ரெண்டு பேரும் பக்கத்துல உட்கார வச்சுப்பாங்க. சொல்லுங்க அப்படின்வாங்க. இவங்க சொல்லுவாங்களா, நீங்க சொல்லுங்க, அச்சுப்பாங்க, அச்சு விட்டுருவாங்க கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறமா தான் அடிக்காதீங்க சார். அப்படியே சொல்றாரு சார். வாய முறை கொண்டாட. என்ன பொங்கல் பேசுனா உங்களுக்கு பிடிக்காத சார்? அவன் என்ன கேளுன்னா என்னன்னு கேளுங்க சார். முதல்ல உன்னை கேளுன்னு சொன்னா உன்னதான் கேட்டாரு, உனக்கு தெரியாதுன்ற, திருப்பி கேளுன்ற. ஏன் குழப்புற நீ? தெளிவா சொல்லு. அவன் நீ ஏன் கூட்டாளியா? உனக்கு என்ன தெரியும்? அவன் ஏன் உன்னை சொல்றான்? முட்டி பேத்துருவேன் தெரியும்ல. நம்ம ஜென்ஸ் போலீஸ் அடிக்க மாட்டோம்னு பார்த்துன்னு இருக்காங்க. கண்ணு எடுத்த வச்சுக்கோ, சும்மா டுக்குன்னு சுட்டுருவேன். நல்லா ட்ரைனிங்ல விடுங்க சார். சார் முதல்ல இவரு கொஞ்சம் வெளியே அனுப்புறீங்களா? சார் கண்ணு எடுத்து பயந்துட்டு என்ன வெளியே போய் சொல்றாங்க பாத்தியா? யோ, நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவோம் போல திருத்தியா. கொஞ்ச நேரம் வாய முடியுமே, சும்மா அறியா. சார் நம்ம அப்புறம் பேசலாம் சார். அவரே பேச சொல்லுங்க சார். எல்லாம் என் நேரம். டேய், இந்த அம்மாவை கேளுன்னு சொன்னல, இந்த அம்மா வீட்டுல போய் திரும்பியாடா நீ? திரும்பியான்னு கேட்காதீங்க, வளர்ச்சியான்னு கேளுங்க சார். அவங்க கிட்ட ஒரு சின்சியாரிட்டி இருக்கு சார். வாய்ச்சியா இப்ப கேட்டா சொல்லுவான் பாருங்க. சார் என் வீட்டுல திருடி இருக்கான்னு அவன் சொல்றான், பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? பார்த்துட்டு சும்மா இல்லம்மா, சொல்லிருக்கேன். ஓகேவா? யோ, கொஞ்ச நேரம் யாரும் பேசாதீங்க. இந்த கேஸ நானே டீல் பண்ணிக்கிறேன். டேய், நீயே சொல்ற. சார் அக்காவோட இன்ஸ்டா ஃபாலோவர் சார் நானு. அக்கா எந்த வெளியூருக்கு போனாலும் அங்க எங்க போனாலும் வீடியோ எடுத்து போடுவாங்க. போனவர் என்ன ஆச்சுன்னா ஹோம் டூர்னு போட்டாங்க. ஹோம் டூரா? அப்படின்னா பீரோல என்ன வச்சிருப்பாங்க, பீரோட சாவி எங்க வச்சிருப்பாங்க, கிச்சன்ல என்ன வச்சிருப்பாங்க, டப்பால என்ன வச்சிருப்பாங்க, மொத்தமா வீடியோ எடுத்து போடுவாங்க சார். ஓஹோ, சரி சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், நைட் 8 மணியா வீட்டுக்கு வருவேன், பாய் அப்படின்னு சொன்னாங்க சார். அப்புறம் சார் சொல்வதெல்லாம் உண்மையை விட இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சார்.
அப்புறம் அன்னைக்கு சொன்ன மாதிரி அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க வீட்டு சுவிட்ச் பாக்ஸ் மேல சாவி இருக்குன்னு சொன்னாங்களே, சாவி அங்கதான் இருந்தது. எடுத்து ஓபன் பண்ணி உள்ள போனேன். உள்ள போனா பீரோ இருந்ததா, பீரோ சாவி எங்க வச்சான்னு சொன்னாங்க. அதுவும் பார்த்தா அதுவும் அங்கதான் இருந்தது. அது சாவி எடுத்து ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப்ல என்ன, செகண்ட் ஷெல்ஃப்ல என்ன, தேர்ட் ஷெல்ஃப்ல என்னன்னு பார்த்தேன். ஆனா எல்லாமே இருந்தது சார், அவங்க சொன்ன மாதிரி இருந்தது சார். டேய் அதுல புள்ளையார் போட்ட மோதிரம் ஒண்ணு இருந்துச்சா? இருந்ததுக்கா, கன்ஃபார்ம். அது என்னம்மா பர்டிகுலரா அதை மட்டும் கேக்குறேன்? அதுவா சார், நான் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்காக இவகிட்ட அந்த மோதிரத்தை வாங்கி போட்டுட்டு போயிட்டு வந்தேன். திருப்பி ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்டேன். ஏன்னா நாளை பின்ன அதை காணோம்னு சொல்லி இது ஒரு பிரச்சனையா வரக்கூடாதுல்ல, அதுக்கு தான் அவங்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். சார் என்கொயரிக்குள்ள ஒரு என்கொயரி சார், சூப்பரா போகுது சார். யோ டிவி நிகழ்ச்சி அது நல்லா போகுதுன்ற சார். டிவியோ ஸ்டேஷனோ நல்லா போனா தப்பு இல்லை சார், நல்லா போகலன்னா தான் பிரச்சனையே. இப்போ நல்லா தானே போகுது சொல்றாப்பா. வேற என்ன பண்ணேன்? இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் வந்தா இப்படி வசதி இருக்கு போல சார் இவனுங்களுக்கு. ஏமா உனக்கு அறிவுல வைத்து சோறு தான் தின்றியா, அதெல்லாமா போடுவேன். அக்கா அம்மா வீட்டுக்கு போறேன், அக்கா வீட்டுக்கு போறேன், வேற என்ன போடுறாங்க? மொத்தம் 8 வீட்டுல எடுத்தேன் சார். சரி, அதுல பாதி வித்துட்டே பாதி இருக்கு சார். அவங்க பொருள் எதுவும் எடுத்து சொல்லுங்க சார். சார் நல்ல பையன் சார், பொங்கல் ஆஃபர் மாதிரி கொடுக்குறாங்க பாருங்க. பாதி வச்சிருக்கானா, இவங்க பொருள் எதுவும் வந்து பார்த்து அவங்களே எடுத்துக்குன்னு சொல்றாங்கன்னா பெரிய மனுஷப்பா உனக்கு. தங்கமான பையன் மாமன். பறி போனது ஏன் பொருள், இதுல அவன் தங்கமான பையனா? என்னம்மா பேசுற? இந்த காலத்துல கடன் வாங்கினவன் தரமாட்டான், அவன் திடீர்னு போனது தரான மாதிரி பெரிய மனுஷன் தானே அவனுக்கு. சார் இவர்கிட்ட பேசினா எனக்கு கோவம் வருது சார், நீங்க பார்த்து சொல்றீங்களா என்ன சார்? சார் இந்தம்மா நான் லூஸ் ஆகுது, இந்தம்மா வீட்டு பொருளை உன்னை பார்த்து சொல்லுன்றாங்க. எப்படி அவருக்கு தெரியும் உங்க வீட்டு பொருளை? தலைவலியா அதற்கேற்றது ஒண்ணு சார், தைலம் தேய்க்கலாம், இல்லைன்னா மாத்திரை போடலாம் சார். இதுதான் வேணுமா உனக்கு? நான் வாங்கி வந்து தரேன். பாவமா இருக்கு ஒன்று பார்க்கும்போது. யோ எஸ்ஆர்கே கொஞ்ச நேரம் பேசாதறியா? சரி சார். ஏமா தப்பெல்லாம் உன் மேல வச்சுக்கிட்டு இங்க நீ கேஸ் கொடுக்க வந்திருக்கிய? சார் நாங்க வீடியோ போறதை பார்த்துட்டு திருட்டு பையன் வருவான்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அவன் வராம சோப்பு ஷாம்பு விளம்பரக்காரனா வரும் அவன் வீட்டுக்கு. எஸ்ஆர்கே இப்பதானே சொன்ன வாயை திறக்காதீங்கன்ட்டு. சரிங்க சார், ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் சார். இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க சார், அவங்களுக்கு சோப்பு ஷாம்பு, உங்களுக்கு அது வேணுமா, ட்ரெஸ் வேணுமா, கிரீம் வேணுமா, முடிக்கு ஷாம்பு வேணுமா, எல்லாம் வருவாங்க. இவங்களுக்கு ஏன் வரலன்னு கேளுங்க. மூஞ்சி அந்த அளவுக்கு இல்லை சார். எங்க 2 பேரும் மூஞ்சிக்கு என்ன சார் குறைச்சல்? சார் குறைச்சல் இல்லைன்னா நீங்களே யோசனை பண்ணுங்க. ஷாம்பு விளம்பரக்காரனும், சோப்பு விளம்பரக்காரனும், துணி விளம்பரக்காரனும், நகைக்கடை விளம்பரக்காரனும் யாரோ ஒருத்தன் வந்திருப்பான். குறைச்சல் இருக்கிறதால தானே வர முடியல. என்ன கேட்டா நானும் அதை நடத்துறேன், நானும் விளம்பரத்தை கூப்பிட முடியும். நாமா பேசுறீங்க 2 பேரும்? எஸ்ஆர்கே ஒன்னு அமைதியா இருங்க. சரி. ஏமா உங்களை மாதிரி ஆளுங்க சமூக வலைத்தளங்களை இந்த மாதிரி வீடியோ போட்டுதான் 1008 கேஸை நாங்க அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். 1008? நான் கவுண்ட் பண்ணுவேல சார், நீங்க கவுண்ட் பண்ணுங்க. அதனாலதான் நீங்க ஆபீசர். ஒரு பேச்சுக்கு சொன்னையா? பேச்சுக்கு சொன்னாலும் ஒரு நியாயமானமா சார். சொல்ற வேற ஏதாவது கதை இருந்தா சொல்லு. எது கதையா? கதை அல்ல, நிஜம். நான் போனோம். என்னடா போனோம்? நான் கூட தான் போனோம், அவரு கூட தான் வீட்டுக்கு போனோம், இவங்க கூட தான் போனோம் சொன்னாங்களா? பண்ணிடுங்கம்மா இது மாதிரி வேலைய. ஒண்ணு பாடுறீங்க, இல்லைன்னா எதுனா வீட்டு டூரு தெரு டூருன்னு காமிச்சிடுறீங்க. இது மாதிரி பசங்க திருட வரானுங்க. சட்டத்தில் இதுக்கெல்லாம் இடம் வேணும் சார். இவர் ஆனார் நமக்கு சார். அவருக்கு பிபி எதனா இருக்கா சார்? ஒரு போலீஸ்காரனை பார்த்து பிபி கிபி நான் மரியாதை கட்டுறோம். உனக்கு இன்ஃபுளுன்ஸ் நீங்க கிடையாது, எந்த சாம்பு விளம்பரத்துக்கும் வரல உங்ககிட்ட ஓய்ச்சில வாங்கறதுக்கு. என்ன சார் நினைச்சிருக்காங்க அவங்க? அட சர்க்கே கொஞ்சம் சும்மா இருங்க. ஏமா உங்களை மாதிரி ஆளுங்க எல்லாம் கொஞ்சம் அறிவு இருக்கா இல்லையா? ஏமா அந்த மாதிரி வீடியோ எல்லாம் போடுறீங்க? எங்களை மாதிரி ஆள் பொழைக்கு இதுதான் சார். சார் இவெல்லாம் என்ன பண்ணுவது தெரியாது சார். யோசனை பண்ணி பாருங்க சார். நமக்கு வேலை இல்லையா? இவனுக்கு பொழப்பான். இதுங்க வீடியோ போட்டுருவான், இவன் போய் திருடுவான், நமக்கு வேற வேலை கிடையாது பாரு. யோ சத்தியமா சொல்றியா? நான் வாலண்டரி ரிட்டைர்மென்ட் கூட வாங்கிட்டு போயிருக்கேன். கொஞ்ச நேரம் பேசாம வாய முடியா? இவனுக்காகவும் இவங்களுக்காகவும் நீங்க ஏன் சார் ரிட்டையர் ஆகணும்? நான் இருக்கேன் சார் உங்களுக்கு பக்கபலமா. இவங்களால இல்லையா, ஒன்னால தான் நான் வாலண்டரி ரிட்டைர்மென்ட் ஆகிட்டு போறேன். வந்து உட்காரியா. உங்களுக்கு பாக்குறவங்களுக்கெல்லாம் சார் மெசேஜ் சொல்லுவாரு, கேட்டுக்கோங்க. புரியுதா?
சொல்லுங்க சார். மக்களே, சோஷியல் மீடியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பொழுதுபோக்காக தான் யூஸ் பண்ணணும். அதை வேற மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி குற்றங்கள் தான் நடக்கும். கரெக்ட் சார். சார் சொன்னது மக்களுக்கு மட்டும் இல்லை, உங்க 2 பேருக்கு சேர்த்து தான் சொல்றாரு. ஏர்ல புட்டின எருமை மாதிரி மறுபடியும் அது மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க, சரியா? டேய், அவங்க தான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணா அது ஒரு விஷயமா எடுத்துன்னு போய் திருடுறது, ஏமாத்துறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா இது எல்லாமே நம்மளை அழிவு நோக்கி தான் கொண்டு போவோம். அதை அவர் சொல்ல மறந்துட்டாரோ இல்லையோ, நான் சொல்லிட்டேன் சார். நானும் பேசுறான்ல. அதான் பேசிட்டிய. எது இப்படியோ எங்க பொருள் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. நாங்க பண்ண தப்ப நீங்க யாருமே பண்ணிடாதீங்க. குட். இதுக்கு மேல இந்த மாதிரி ஆட்கள் நான் வெளில விட்டேன்னா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக தான் ஆகும். இவனை நான் கோர்ட்ல ஹேண்ட் அவுட் பண்ணிடுறேன். SRK, ஒரு தடவை தப்பு பண்ணதை மன்னிச்சிட்டாங்கன்னா திருந்திடணும், இல்லாட்டி ஜெயிலுக்கு தான் போகணும். அதுக்காக ஒரு கருத்து சொன்னாங்க. என் பவருக்கு எதுவும் சொல்ல தெரியல. இவங்க சொன்னதெல்லாம் நல்லதா சொன்னதுனால எல்லாம் ஏற்றுக்குங்க.